உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவாப்பா? இன்னைக்கு விடிஞ்சிருச்சுடா, 12 மணி. ஆனால் இன்னைக்கு கணக்கு தாண்டா. என்னடா படிக்கிறீங்க ப்ரோ? இன்னைக்கு லீவு தானே? அப்படி லீவாக இருந்தனால தப்பிச்சிச்சு, இல்லைன்னா இதை சாக்க வச்சு லீவு ஓடுவாங்க. அதானே? அந்த குருவி மண்டையை அரைஞ்சு விடுவேன் அவனை. மாதம் 360 நாள் லீவ் விட்டாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. சந்தோஷமா? நம்ம கோயிலுக்கு ஐயனாருக்கு அவங்கெல்லாம் கடை வெட்டிடுவாங்கடா, தலைக்கு ₹1 போட்டு. இந்த பொம்பளை ஆளு ஆத்தா, இந்த பாயில் அடக்கிற ஆத்தா கொஞ்சம் பிறண்டு படுத்துக்கவே. ஒரே பக்கம் படுத்தா சேலையில் கரையாம வச்சிடும். பிறண்டு படுக்க நான் கட்டி காத்த என் புது மண்டபம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. இருக்க இனிமே முடிவு பண்ணிட்டேன், எந்த ஊருக்கு போனாலும் 10 நான் கூட்டி போயிடுவேன். சீமக்கருவல் இருக்குல்ல, ஒரு 10 அடி உயரத்துக்கு வெட்டி சுற்றி அடைச்சிருவேன். அதுவும் காஞ்சி போச்சுன்னா செய்தி விடிய 10 வச்சு விட்டு போயிடுவாங்க. கெட்டவே ஃப்ரீபேடா? ஃப்ரீபேடு விளையாடு. மாதம் 10,000 ஏறான் டைலாக்கா. அப்போ எவனும் படிக்கிற நம்ம நாடகத்தை ஃபாலோ பண்ணுறாங்கடா அவங்க. ஆமாண்ணே. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. யாரா? உன் புருஷன் என்ன யாரும் மோர்னு சொல்ல விடு. இருங்க ப்ரோ, ஆளுக்கு பேசாமல் இருங்க. முத வள்ளிதர்ம நாடகத்தில் வள்ளிக்கு நாரதத்துக்கும் தர்க்கத்தை உண்டவனவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பன். என்னமோ அவர் கூட இருந்தது மாதிரி கைதட்டுவார் விளக்கண்ண. அண்ணே, நானே அவர் பார்த்ததில்லை. அண்ணே அவர் செத்து போயிட்டாருண்ணே. என்னப்பா சொல்ற? வரச்சூர் பழனி மண்டை பழனியப்பன் செத்து போயிட்டாருண்ணே. அது கேதத்துக்கு போன இப்படி உட்காந்துருக்கேன். அன்னைக்கு அழுது மசுறு கொட்டினது வரிச்சூர் பழனியப்பன். ஏன் நாளைக்கு வேணா களைக்கொட்டை கொத்தி விட்டுட்டு கடலப்பருப்பு வச்சு விட்டு போறியா? ஏன்டா? அவருக்கு வரிச்சூர் பழனியப்ப தாத்தாவுக்கு பல்லு இருக்காது. பெரியவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்க. யாரா பார்த்துருக்கீங்களா? அப்போ கைதுங்க. அந்த அப்போ பார்த்துருக்காரு. அவர் ஒரு பாட்டு பாடுவார். ஊன்னம் இங்கே உன்னை யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லைங்கோ. ஊனம் இங்கே உன்னை யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லைங்கோ. உள்ளோ நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்லை, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பு இருந்தோம் பயனில்லை. 2 காலு உள்ளவனும் நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனும் நல்ல வழி நடக்கிறான். ஊனமிங்கே உன்னை யாருங்கோ, உடம்புல இல்ல குறைகள் எல்லாம் ஊனை இல்லைங்கோ. இது வரிச்சூர் பழனியப்ப தாத்தா. இந்த பாட்டை மக்கள் கேட்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து சந்தித்த பெரிய சாம்பவான்னா வரிச்சூர் பழனி. அதுக்கப்புறம் நம்மளுடைய அகமுடையார் வம்சத்தில் பிறந்து நாடகத்தில் 5.5 கட்டையில் பாடினது யாருன்னா திரைப்பட நடிகர் எங்கள் அண்ணன் புரட்டா சூரி ராசாக்கூர். எங்கள் அண்ணனுடைய மாமா தான் 5.5 கட்டை ஆறுமுகம். ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆகாதும்மா ஆகாதும்மா ஆகாதி, இந்த ஆணவத்து ஒரு ஆகாதி. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மண்முருகனை எத்துக்கம்மா. ஏ அம்மா, ஏ ஐயா, ஏ அப்பத்தோ. யாரு பாடுவா? ராசாக்கூர். என் சித்தப்பன் ஆறுமுகம். அவரும் செத்து போயிட்டாருண்ணே. என்ன சொல்றீங்க ப்ரோ? செத்து போயிட்டாருண்ணே. அதுக்கப்புறம் இதே அகமுடியார் வம்சத்தில் பிறந்தவர் தான் அள்ளி நகரம் ஆதி நாராயணன். அவரும் போய் சேர்ந்துட்டாருண்ணே. நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியாடா? பேப்பர்ல போடா போடா, நீ வாடா. சந்திக்காத நாரதே கிடையாது. புதுக்கோட்டை முத்தப்பா அண்ணன். அவரும் செத்து போயிட்டாருண்ணே. ஏய் மூடுப்பா, உழுதுனைக்கு நீர்மலை செலவா சொல்லி. அவர் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு தெரியுமா? கண்ணை திறந்தா
ஒளியில்லே களை எடுத்தா நடவள்ளி நான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு தந்தன் ஆசையே கண்ணை திறந்தா ஒளியில்லே களை எடுத்தா நடவள்ளி உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு தந்தன் ஆசையே அடி உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு வாழ்ந்தனி உள்ள நோக அழுதனி கண்ணா காதல் கண்ணா என்று சொன்னதெல்லாம் நாயம்மா நம்ம காதலுக்கு சாதி ஒரு தோசம்மா கண்ணை திறந்தா ஒளியில்லே களை எடுத்தா நடவள்ளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு தந்தன் ஆசையே அடி காதல் வந்தது உள்ள காதல் வந்தது உன்னால நான் கவலைப்பட்டது பின்னால காதல் வந்தது முன்னால கவலைப்பட்டது பின்னால சாதி மதம் பார்த்து நாம பழகலே இந்த சங்கதியும் எனக்கு ஒன்னும் புரியலே அவர் இதை பண்ணார் சாலூர் கணேசன் ஆறது தெரியுமா எதுக்கடுத்தா கைதட்ட வெளியே போடா சம்பந்தம் இல்லாமல் ஜப்பு ஜப்புன்னு தட்டி விட்டு திருப்பி அவர் தெரியுமாண்டா அப்படி டங்குன்றேன் அவர் ஒரு பாட்டு பாடுவார் காதலிக்கக்கூடிய இளைஞர்களே இதை கவனிங்க நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை தெரியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா வானத்தில நிலவு வரும் வையாத்து தண்ணி வரும் வாழ உழவ சேர்ந்து வரும் நான் வள விரிச்சா கூட வரும் சாதி சனம் பிரிச்சால் என்ன சாதி மதம் வெறுத்தால் என்ன நிலவா நான் வருவேன் மொட்டை மாடியில முழிச்சுருடி நட்சத்திரத்தை வட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா எப்படி பாட்டு கைதட்டலாம் அதெல்லாம் வந்து யாருமே பண்ண முடியாது நான் எல்லாத்தையுமே ஞாபக சக்தியில் வச்சிருப்பேன் நீங்க என்ன பாட்டு பண்ணாலும் கேட்டாலும் பாடுவேன் என்னப்ப தாயை பத்தி தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா இங்கே நீ சந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா ஏன் இந்த வாழ்க்கை என்று அறிவேன் அம்மா இது இறைவனுடன் ஓடி வந்த விளையாட்டம் அண்ணே எனக்கு ஒரு பாட்டு பாடுனே பொண்ண போலாத்தா என்ன பாட்டு வேணும் அம்மம்மா நீ போய் வீட்டில் போய் படுக்கிறது நல்லது உன் பருப்பு இங்கே வேகாது ஒடியும் கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரியா ஜோலி முடிஞ்சு நாடகம் நம்பாதே சாரி ப்ரோ கண் நீங்க 4 பேர் ஓடி இருங்கப்பா ஏப்பா உன்ன சோச்ச போட்டு சங்கத்துக்கு போயிடாதேப்பா புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு ஒண்ணுக்கு வந்துட்டு வாங்க அண்ணே பஸ் இருக்குமாண்ணே இப்ப சங்கத்துக்கு பஸ்ஸில் என்ன நொண்டி அடிச்சு போடா பிறகு திணிப்ப ஒரு சோக்கா ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்துச்சான் அந்த யானை இருந்துச்சான் இப்ப நான் சொல்றேன் சரி அது வெளியே வந்த எறும்பு அந்த யானை ஒரு அணில் யானையை விரும்பிச்சான்
அப்போ அந்த யானைகிட்ட போய் அணில் சொல்லியிருக்கு, நான் உன்னை விரும்புகிறேன், உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த யானை சொன்னிச்சா, நீ இம்புட்டுக்கானா இருக்க, இங்கே நம்ம வந்து முத்தம் கொடுத்தேன்னா பார்க்குறேன் என்னை செருப்பிட்டு அடிச்சுடுவாங்க, தென்னங்காட்டுக்கு வான்ருக்கு. தென்னந்தோப்பு போனவுடனே இந்த அணில் போய் முச்சுன்னு முத்தம் கொடுத்துருக்கு. அப்போ ஒரு இளநீ யானை தலையில் விழுந்திருக்கு. அப்போ அந்த யானை ஆ அப்படின்னு சொன்னோடனே அணில் சொல்லிருக்கு, ரொம்ப வலிக்குதா, மெதுவாக கொடுக்குவா. இது வேற மாதிரி சொல்லுவேன், இவங்களுக்காக அப்படி சொல்லி மாடு புடி மாடு. இளைஞர்களுக்கு பூரா இதனுடைய மீனிங் தெரியும். அது வேற மாதிரி அடிச்சு. நல்ல விஷயம். தங்களை பார்க்கும் பொழுது காவலர் போல தோன்றுகிறதே. மோர் வாங்கி சாப்பிட போறேன். கை நீட்டு பேசாது, உடச்சு போய் அப்புறம். சிறுத்தை சிக்கிக்குச்சா? சிறுத்தை இல்ல, அது புலி. எங்க என் சரவணே? சரவணா பொண்ணு கேட்டு ஊரை பக்கம் வருவானா? சரவணன் படுத்துட்டானா? நல்லா காசு கொடுத்தேன், போயிட்டேன், தூங்க போயிட்டேன். சரி, நல்ல விஷயம்ங்க. என்கிட்ட பேசுங்க, நீங்க விஷயத்த பேசுங்க. இந்த இடம் வேள்விமலை சாரல் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? கொட்டாய் கூட வந்தவங்க போட்டியலா? இந்த கொட்டாய்க்காரன் எங்கடா அவனு போயிட்டானா? நல்ல போயிட்டேன். கொட்டையை போட்டியலா? வேலிமலை சாரல் கொட்டையை போடணுங்க. கொட்டையை போட்டால் தான் பல விதைகள் முளைக்கும், பல மரங்கள் உருவாகும். ஒரு காகமாகப்பட்டது ஒரு வருடத்துக்கு 3 லட்சத்தை விதைய கீழே போடுது பூமியில. அந்த வேப்ப முத்தை பல பழங்களை தின்று இந்த பூமியில போடுது. சரி, மரங்கள் உருவாகுது. ஒரு காகமே 3 லட்சம் விதைகளை இந்த பூமியில போடும்போது ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நட்டு வைக்கலாம்ல? நீங்க என்ன பண்றீங்க? தூங்குறாரா? இந்த இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல்னு பேர் வர காரணம், இங்க ஒரு வெல்டிங் ஷாப் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தம்பியே, நான் கிடையாது. அடிச்சிட்டா தூக்கம் வராம இருக்க பேசாம சிங்கம். சூப்பர் சூப்பர், நொறுக்குது மாடு, சுத்து மாடு. வேலிமலை சாரல் என்று பேர் வர காரணம் என்னவென்றால், காரணம் வேலி என்றால் கம்பியிலையும் போடலாம், முள்ளையும் போடலாம். ஆனா இங்கே வேள்வி எதை போட்டிருக்கிற என்றால், வேள்வி என்றால் யாகம் நடத்தக்கூடிய உண்மை போன்ற முனிவர்கள் சாமியார்கள் ரிஷிமார்கள் நடத்தக்கூடிய இடம் வேலிமலை சாரல். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நாங்க வந்து உங்களை எதுவுமே செய்யலங்க. நாங்க பக்கத்துல வந்து திணை வச்சிருக்கோம். திணைக்கு மறுபெயர் ஒழுக்கம். விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் சவ்வும் ஈரலும் தரப்படும். உயிரினும் ஓம்பப்படும். பாருங்க, அந்த இடத்துல நீங்க காவல் புரிவதற்கு வரீங்க. காவல் காக்குறது யாருங்க? பெண்கள். நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னங்க? காவல் காப்பது யாருன்னு கேட்டேன். பெண்கள். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். நாங்க பெண்களுக்கு காவலா வந்திருக்கோம். பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஏங்க அப்ப நீங்க ஓ மாட்டீங்களோ? பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு தானே நீ வந்திருக்க. ஆமா. ஒருத்தன் வண்டாப்புல மாமதுர அன்ன கொடி பாமதினி அன்னை ரெடி மதுரை மெச்சும் வண்ண கொடி பாமதினி நல்லா குத்து அடி பட்டாசு. இவனா நான் நாராயண சுமாஸ் நினைச்சேன். சுடுகாட்டுல பாதியில எரிஞ்சு வரையாம் பாரு. ஏதா உடைய படுக்க போட்டுதாடா வந்தேன். அவன் யாரு? போச்சுனா இன்னும் ஒரு 50 ரூபா சம்பளத்துல பேலன்ஸுக்கு மறுபடியும் வருவேன். சரி கெட்டவன். சரி, வேலிமலை சாரல்ல காவல் புரியுறியா? எங்க அண்ணங்க, எங்க அப்பாவுக்கு தவசம் நடத்த. உங்களை காட்டில அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனாலதான் இன்னைக்கு போய் ஆண்டு விழாவில் போய் விஷயம் பேசிட்டு மாலை பரிசு வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன கிழிச்சிட்டு வந்தாரு அவர் ஆண்டு விழாவில்? இந்த கழட்டி போட்டு வந்துட்டாரா? ஒரு ஆண்டு விழாவில் பரிசு வாங்குற மோரையை பார்த்தாவே மோரையை பார்த்தா காரி துப்புங்க. என்ன வேணா பேசுங்க, நான் வந்து முனிவர்களுக்கு வந்து மதிப்பு கொடுப்பேன். எங்க என்ன ஒண்ணு அவனா விஷயம் நிறைய தெரியுங்க. அதே அந்த திமுரு பத்தியெல்லாம் துண்டவே 8 இன்ச் பெல்ட் மாதிரி எப்படி போறியாம் பாருங்க. திமுரு விசால் நடிச்சது. உங்க பேர் என்ன? சொல்ல முடியாது. அப்புறம் யார பேரே சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. பேரே சொல்ல முடியாதாங்க. பேரே சொல்ல முடியாத பேரு. யாரும் சொல்ல முடியாத பேரு. உங்க அப்பா பேரு கேட்க முடியாது. அப்படி யாருமே கேட்க முடியாத ஒரு பேரு. பேரே கேட்க முடியாதாங்க. சரி, உங்க அம்மா பேரு? அம்மா பேரு வர முடியாது. அப்படி சொல்லுங்க. நல்ல விஷயம். கேட்க முடியாது, சொல்ல முடியாது, வர முடியாது. உங்க மாதிரி கேட்க முடியாது, சொல்ல முடியாது, வர முடியாது. நீங்க எப்போ வருவீங்க? சொல்ல முடியாத போது நீங்க வருவீங்க, வர முடியாத போது நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ற போது வருவீங்களா வர மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இருமுடி கட்டிட்டாங்கல்ல, போயிட்டு வரலாம்.
சாமியே அப்படியா எந்த காலத்துல ஐயப்பன் சாமி ஆடி இருக்காரு. சரி, நல்ல விஷயம், நல்லா பேசுறீங்க, சிறப்பா பேசுறீங்க. வேள்விமலை சாரல்னு பேர் வர காரணம்? சாரல் விழுந்ததாச்சு சாரல்னு பேர் வந்து அவனை அரடா நீ படிச்ச படிப்புக்கு வருஷம் போய் இந்த திமிர் பேச்சு வேணாம் சாமி. பொறுமசாமி சாரல் விழுந்துச்சா, அதனால சாரல். ஏங்க 3 தடவை கணேஷ் கோயில வித்த கேஸ்ல உள்ள போயிருக்கேன், ஒரு தடவை கோட்டர் வித்த கேஸ்ல உள்ள போயிருக்கேன், சின்ன பிள்ளைய ரொட்டி பாக்கெட்டை திண்ட கேஸ்ல ஒரு கேஸ்ல உள்ள போயிருக்கேன். பரிசு பிடிக்கி தின்னுட்டேன். சின்ன பிள்ளையோட குச்சி மிட்டாயை பிடிக்கி தின்னுக்கிறா, அறிவட்டை எரும மட்ட பேல. சின்ன பிள்ளைகிட்ட குச்சி மிட்டாயே ரொட்டி பாக்கெட் வாங்கி பிடிங்கி தின்னுருக்கியே, எரும மட்ட பேலன்னு. இந்த முட்டா பையில இந்த மாதிரி அடிச்சேன். முட்டா பையில இப்ப கடையிலே கிடைக்கிறது இல்ல. டேய் முட்டா போயல இல்ல, முட்டா பயல. நீங்க வாங்க, நம்ம விஷயமா நாம பேசுவோம். என்ன விஷயம் தெரியும்? எல்லா விஷயமே தெரியும். பகுத்தறிவுகள், மண்ணாலான பண்பாடுகள், நாகரிகங்கள், சொற்கள், ஒழுக்க நெறிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நண்டுகள், நீதி நத்தைகள், நீதி நெறிகள், கிளறுகள், குறவைகள், அரட்டாளை. இவன் சிவபூசையில கரடி புந்தா மாதிரி பண்றாயா? எங்க நீங்க மண்ணால் ஆனது, நீங்க சொல்லுங்க. மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு, மண்ணால் ஆனது மஞ்சட்டி. இவனை போய் சொல்றான் முதல்ல. ஏங்க எனக்கு பிடிக்காத ஒரு கேள்வி போயிரு. யார்கிட்ட போவ? டேய் அவன் கேள்வியை கேட்டு அவனை கேள்வியை கேட்டு அண்டவா உன்னை போட்டு நோட்டவா கேள்வியை கேட்டு அவனை நிப்பாட்டம் தான் சரியா. நீ பேச்சாமியா இருக்க. ஏய் அவனை கேள்வி எழுப்புறா, அப்புறம் நீ எதுக்கு வந்து நிக்கிறா? அடே வாங்க. நல்ல விஷயம், கெட்ட விஷயம். அடே கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க அதுக்கான பதில் சொல்றியா? நீங்க கேட்டா நான் தர முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி கேட்கும்? சொல்றது கேட்கும், காதுல கேட்கும். காதுல தானே கேட்கும். நீங்க சொல்றது நீங்க எதனால சொல்லுவியா? வாயில சொல்லுவேன். நீங்க என்னைய கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்பிய? நான் உங்களோட கேள்வியை கேட்க மாட்டேன். இல்ல கேட்டா எப்படி கேட்பீங்க? வாயில தான் கேட்பேன். வாய் கேட்குமா காது கேட்குமா? காது கேட்கும், வாய் சொல்லும். ஏய் காது கேட்கும்ல. ஏய் சரத்குமார் நடத்து. என்னைய கேளுப்பா. காதுனால என்னைய கேளு. காதுனால கேட்க முடியாது. அப்ப உனக்கு கேட்காது தானே? காக்காது கேட்காது. டேய் கேட்காது தானே உனக்கு? கையை விடுங்க. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் முன்னே பட்டுன்னு பெரங்காயிட்டு அடிச்சு போடுவேன். கோவக்காரனே. பொறுமை. கோவப்பட வேணாம் சாமி. பொறுமை. சரி இது விஷயத்தை ஏய் நான் உங்க 2 பேர்ட்டையும் கேள்வி வைக்கிறேன், கேள்விக்கான பதில சொல்லுங்க. என்ன கேள்வி இன்னொன்னு நழுவுற நீ? எனக்கு தெரியாதுடா. உன் திறமை உனக்கு தெரியாது. ஏய் என்ன நீ மாட்டிட பாக்குற? எனக்கு கேள்விக்கு தெரியாது. இங்க வாங்க. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? எலி செத்து போச்சு. எலிசபெத். எலிக்கு ஏன் இறைவன் எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைத்தான்? பட்டுன்னு சொல்லு. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியுமே. என்ன அப்ப பட்டு. ஏய் அரை வாங்க போறேன். பட்டு நான் அரை வாங்க போறேன் மாரப்ப. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைத்தான்? என்ன கேள்வி கேட்டார், பதில சொல்லுடா. ஒரு சிறுவன் வீட்டிலே குருவி ரொட்டி, கோயபலம், குச்சி மிட்டாய் இதை வாங்கி அவங்க அப்பா வச்சிருப்பார். அதை இந்த திருட்டு பைய எலி போய் கடிச்சு விட்டு தூக்கிட்டு போயிடும். அந்த சிறுவன் அழுது கொண்டே இருப்பான். பொந்துக்குள்ளே போய் ஒளிய நினைக்கக்கூடிய எலி வாளை நீட்டி வச்சிருக்கும். அந்த சின்ன பைய போய் அப்பா எலி இந்தா இருக்குப்பான்னு காட்டி கொடுத்துருவான். அவங்க அப்பா தரங்க எடுத்துட்டு போய் அது சூத்திலே குத்திடுவான். பதில் சொல்றான் பாரு. எலி பயலில திங்க வாங்கி வச்சிருந்த எடுத்து தின்றமா பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சொல்றானா? உன்னை ஒரு அரை அறிஞ்சவன் உண்டதான கேள்வி கேட்டேன். கேள்விக்கு பதில் சொல்லுமா? கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்னடா கேள்வி கேட்ட நீ? என்னடா பதில் சொல்ற? அந்த கேள்விக்கு இதாடா பதில். அது எலி என்ன குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் போய் உள்ள நுழையுமா? அத அவன் காய்ப்பானா? அவங்க அப்ப தரங்க எடுத்துக்கிட்டு ஓடி. உனக்கு என்னன்னா தானே நான் சொல்லி கொடுக்கறது. அவர் எவ்வளவு ஒரு அறிவு
எலி என்பது என்ன? பிள்ளையாரோட வாகனம். வாகனம், மூசுக வாகனம். அது பெருச்சாளி 2 பேரும் அரைஞ்சு விடுவேன். மூசுக வாகனம் எல்லாம் ஒண்ணுதான்டா. மூஞ்சு இருக்கு, ஏன் வாள் இருக்கு? எல்லாரும் அதுக்கு வாள் வாள் இருக்கு. இல்லையா? அதுக்கு ஏன் ஆண்டவன் வாழ படைச்சான்னு சொன்னா முட்டா பையனமா தெரிஞ்சுக்க. பதில நான் சொல்றேன். பேசுறப்பல கேட்டு தெரிஞ்சுக்க. இப்படி பேசுறீங்க. இப்படி சாமி கேட்டாருன்னா சொல்லு. சொல்லு. இப்படி பேசுறா. இப்படி பேசுறா. இப்படி பேசுறா. இப்ப பாரு பதில். எவ்வளவு ஒரு நாரத மகரிஷி வந்து நம்மட்ட கேள்வி கேக்குறாருன்னா அதுக்கு தக்கன பதில சொல்லணும். 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 சொல்லணும்டா. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சரியான பதிலா? சாமி நீங்க சொல்லுங்க. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழ படைச்சாங்க? படைத்தான் என்றா அவர் சொல்லிட்டாரா, நீ அதை சொல்ற? இல்ல ஏன் படிச்சானு அவர் கேட்டுட்டாரா? கேட்டாரா? வாழை ஏன் படைத்தான் என்றால் அந்த எலி இறந்த அன்னைக்கு தூக்கி போடுறதுக்காண்டிதான். உண்மை என்றா கையை தட்டுங்க. உண்மை போய் உண்மை, இதே உண்மை. யாராவது எலி செத்த அன்னைக்கு காதை பிடிச்சி தூக்கி போறாங்களா, இல்ல தள்ள பிடிச்சி தூக்கி போறாங்களா, கழுத்தை பிடிச்சி தூக்கி போறாங்களா? எல்லாருமே என்னான்றே தெரியும். நானும் பாத்துருக்கேன்ப்பா. யாரும் ஓட பாரு. அதான் இப்படினே இப்படி அது நொட்டாங்க எடுத்து இப்படி பிடிப்பாங்க. சரி எப்படி? வெளிய சொல்றதுல மரியாதை 2 பேரும் உள்ள ஓடி போயிரு. ஏன் சாமி கேக்குற கேள்விக்கு பதில் இது தெரியல. இப்ப நான் கேக்குறேன். நான் மறுபடியும் உங்கள்ட்ட கேக்குறேன். கேளுங்க, என்ன கேள்வின்னு. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்? இத கேட்டாங்கல்ல. நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் சொல்றேன். மாட்டுக்கு ஏன் வாழை படைத்தான்? நான் சொல்றேன். இந்த பசுமாட போய் பெருமாள் கோயில்ல சாமி கும்பிடுறோம். என்ன வாள் உருவி சாமி கும்பிடுறோம். ஏன்? மகாலட்சுமி ஆகப்பட்டது பின்புறத்திலே குடியிருக்கிறாள். மகாலட்சுமி அவதாரம். அதனாலதான் பெண்கள் அனைவருமே மகாலட்சுமி அவதாரம் வர வேண்டும் என்பதற்காக எல்லா கோயிலையுமே பசுமாட்டை போய் வாள் உருவி சாமி கும்பிடுறதுக்கான காரணம். பின்னாடி மகாலட்சுமி இருக்காள் வாள்ல. எரிச்சலாக பேசுறாங்க. மாட்டுக்கு ஆண்டவன் வாளை எதிர்க்கப்படத்தான். ஏன் படைத்தான் என்றால் கிபி 1970 கிமுக்கு முன்னாடி கிமுக்கு முன்னாடி பதில் சொல்லு தம்பி. நான் சொல்றேன். தம்பி பதில் சொல்லுங்க. மாட்டுக்கு ஏன் வாளை படைத்தான் என்றால் ஒரு மாடகப்பட்டது உழவுக்கு போகவில்லை என்றால் வாளை கடிப்பான், முறுக்கிக்கிட்டு கொழுவை இழுத்து செல்லும். அதே மாதிரி மாட்டு வண்டி பந்தயத்தில் எல்லையை தொட வேண்டும் என்று முதலாக வரக்கூடிய சாரதி மாடு வேகமாக செல்ல வேண்டும் என்றால் அந்த பின்னோட்டி தாருக்கம்பட்டை கொடுத்து வாளை முறுக்குவார். அதுக்காகத்தான் மாட்டுக்கு வாளை படைத்தான் ஆண்டர். மாட்டு வாழை கடிப்பானா? போடா வெட்டியே ஒரு பதில் இதாடா. அதுக்கு பதில் மாட்டுக்கு ஏன் ஆண்டை வாழைப்படுத்தான்னு சாமி கேட்டாருன்னா அதுக்கு போய் மாடு உழவுக்கு போ. ஏண்டா பசுமாடுமா உழவுக்கு போகுது? பாலை கடிக்கிறது காளை மாடுதே உழவுக்கு போட்டுறோமா, பசுமாடுமா உழவுக்கு போட்டுறான்? நல்ல மாதிரியே தெரியாம பாரு. கேள்வி பதில் விடுங்க. இனிமே தெரியாம மாதிரி. இவனை பார்த்தா எனக்கு கோவமா வருதியா? ஐயோ அவனை பார்த்தா எனக்கே கோவமா. நீங்க பதில சொல்லுங்க. உங்களுக்கு கோவம் வராம என்ன ஒண்ணு? நீங்க பதில சொல்லுங்க. அது இல்லடா. வா கேட்டுக்க. அடுத்த மேடையிலே சொல்ல சொல்லு. அடுத்த மேடையிலே சொல்றா நீ முதல்ல. கேட்டுட்டு அடுத்த மேடையிலே சொல்லு. தெரிஞ்சுக்கப்பா தெரிஞ்சுக்க. மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சிருக்க? சாமி மாட்டுக்கு ஏன் வாழை ஆண்டை படைச்சான் தெரியுமா? ஆமா. கார்த்திகை மார்கழியில கொசு கடிக்கும், அதை தட்டி விடுறதுக்காக. உண்மையா பொய்யாப்பா? நம்ம எல்லாம் காத்தாடி போட்டு பகுமானம் படுத்துக்கிறோம். மாட்டு காத்தாடி விடுறோமா இல்ல யாரும் வீசி விடுறீங்களா? பால் இருக்குன்னு அதோட தட்டு போட்டு அடுத்து. இவனை 2 பேரும் சேர்ந்து அடிப்போமா? இவனை 2 பேரும் சேர்ந்து அடிப்போமா? எதுக்கு அடிக்கிறீங்க? நான் சொல்ல பெண்களுக்கு ஏன் நீளமான கூந்தலை இறைவன் கொடுத்தான்? கூந்தல் என்பது காலையில 5 மணிக்கு தான் சொல்லுவாப்ல. பெண்களுக்கு ஏன் மசர படைத்தான்? முடிய படைத்தான் ஆண்டவன் நீளமாக. தனது வீட்டிலே பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தால் விளக்குமாறு வாங்க முடியாது. கூந்தலை விரித்து விட்டால் குப்பையெல்லாம் உள்ள போகும். மசரை விரித்து பிறகு வெளியே வரும். எந்த பொம்பளைக்கு மசர் இல்லையா?
ஏன்னா சொல்றேன் அவன் கூந்தல் கருப்பு 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 கூந்தல் கருப்பு. ஓஹோ. அவ எதையாவது சொல்லிவிட்டு போறேன். பதில் சொல்லிட்டியா? எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன். நீ எகனைக்கு மோனே பதில் சொன்னா அரைஞ்சு விடுவேன். ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் எகனைக்கு மோனே நான் பேசணும்ல இது வரைக்கும் தவறுன்னு சொல்லுங்க சாமி. நல்ல மாதிரியே பேசாதடா. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கடா. பெண்களுக்கு ஏன் முடிய நீளமான கூந்தலை கொடுத்திருக்கான். உசுர கொடுத்த சாமிக்கு மசுர கொடுத்தாங்கன்னு சொல்லி அத சொல்லலாம் ஒரு வகையில. ஆனா அது உசுர கொடுத்த சாமிக்கு மசுர கொடுக்கறதுன்னா மொட்டை எடுக்கிறது. இந்த பெண்களுக்கு ஏன் மசுர நீளமா கொடுத்தாங்க தெரியுமா? ஆண்களோட எதிர்த்து சண்டை விடுவாங்க அவங்களும். இந்த மசுறு நீளமா இருந்தா புடிச்சுக்கிட்டு சதுர அடிக்கிறதுக்கு மதுரை கொடுத்தா ஒரு ஒட்டு நகல முடியாது. இல்லைன்னா அவங்களும் எடுத்து ஆம்பளையெல்லாம் போட தாட்டுவாங்க. இந்த மசுறு புடி மட்டும் யாரும் கிட்ட முடியாது. அப்படி கையில புடிச்சு என்ன கேள்வி கேட்கிறேன், என்ன பதில் சொல்லிருக்கீங்க, என்ன விஷயம்? கூந்தல் என்பது பெண்களுக்கு ஏன் மசுர படைச்சான்? நல்ல கொஸ்டின் தான். இப்போ உட்காந்து நான் யோசிச்சேன். இப்போ சொல்கிறேன் நான் அவன் கிடைக்கேன். ஏண்டா மசத்தை பிடிச்சிக்கிட்டு திரிக்கிட்டா பொண்டாட்டி ஓட முடியாது. சில ஒம்பளை அப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் மசுரை பிடிச்சி தான் தெரியுனேன். மசுரை தான் அணைஞ்சு பொண்டாட்டியக்காரன் பஸ் ஏறி போயிட்டா. ஒட்டு மசுரா பேப்பலை கேள்வி முகரையப்பா. அண்ணே அது தப்புனே. மருதமணி தப்பு. மசுரை பிடிச்சிக்கிட்டு அடிச்சா தப்பு. நீங்க சொல்ற ஏன் பெண்களுக்கு அதிகமாக மசுறுகள்? நல்ல கொஸ்டின் தான். இப்போ அரை வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அரை வேணா 1 கிலோ போடுங்க. பெருகு கொண்ட குடும்பம் கேட்கறதுக்கு முதல்ல. சரி சரி. ஏன் பெண்களுக்கு அதிகமான முடி தரைக்கு தட்டுற பெண்கள் யோகம் அடித்தவர்கள் என்றால் ஏன் படைக்கிறான் ஆண்டவன்? எல்லாத்துக்குமே முடி வந்துடாது. ஒவ்வொரு பொம்பளையை பார்த்து ஆசைப்படுவா. எம்புட்டு மசுறு தரைக்கு தொங்குது. அந்த தரைக்கு தொங்குற பொம்பளையோட மசுறு தான் மொட்டை அடிச்சவனே அதிக ரேட்டுக்கு போகும். அதுலயும் இந்த மசுறுன்றது இந்த மசுருக்கு எவ்வளவு பெயர் இருக்கு. எதுவும் தேவை மசுறு இல்ல. விடுங்க அதை முதல்ல. இவ்வளவு நேரம் நான் பொறுத்துக்கிட்டு அரைஞ்சு உருண்ட மருதமணி. மசுருக்குன்றது மசுறு தான், ஒரு பேர் தான். அது என்ன காரணம்? அந்த பூமியிலே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே தலைதான் வெளியில வரும். அப்ப தலை வரும் பொழுது அந்த தலைக்கு முன்னாடி முடிதான் இருக்கும். பூமியை முதல்ல பாக்குற உறுப்பு தலை, முன்னாடி முடி வரும். அதனாலதான் உயிர் கொடுத்த சாமிக்கு முடி காணிக்கன்னு சொல்லி செலுத்துறது. சொல்லாதீங்க. உசுர கொடுத்த சாமி மதுரை கொடுத்தான்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பேர் நீங்க அதுக்காக நீங்க சாமின்னு பேச்ச மாத்த கூடாது. பேச்சா இருந்தா எதா இருந்தாலும் சரியா இருக்கணும். சாமி உசுர கொடுத்த சாமி மதுரை குர்ரா. சரி, அப்பேற்பட்ட பெண்மகள் அப்பேற்பட்ட சாமி மசுறுன்றது மிதமா நினைக்க கூடாது. தவறு இல்ல, தவறு இல்ல. அதுல இந்த மசுருக்கு எவ்வளவு பெயர்கள் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன பேர்? என்ன மசுரை பத்தி 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். அதை விடுங்க. அப்பேற்பட்ட பெண்மகள் பின் தூங்கி மின்வழுவாள் பத்தினி. ஏன் சாமி மதுரை பத்தி ஏன் பேசக்கூடாதுன்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஒரு மனிதன் பிறக்கும் போதே இந்த பூமியை பார்த்து பிறக்குறது இந்த மசுரதை. 5வது சொல்லிருக்காங்க. கருவுற்ற தாய்மாருக்கு 5வது மாசத்துல மருந்து கொடுக்கலான்னு ஒண்ணு நடக்கும். நம்மளுக்கு உயிர் கொடுத்தது யாரு? 6வது மாசத்துல அந்த குழந்தைக்கு உயிர் நாடி துடிக்கும். அப்படி உயிர் நாடி எழும்பும் பொழுது அந்த குழந்தைக்கு மயிர் கணைகளும் உருவாயிரும். அதனாலதான் உயிர் கொடுத்த சாமிக்கு முடி காணிக்க. முடி காணிக்க சாமிக்கு இல்லங்க. சாமி தவறா நினைச்சுக்க கூடாது. நம்மளுக்கு உயிர் கொடுத்தது தாயின் தகப்ப இறந்த அன்னைக்கிட்டே இந்த மசுரை கொடுக்க சொல்லிருக்கான். சாமிக்கு போய் கொடுக்க சொல்லல. அவங்க இறந்த அன்னைக்கு அதுல இந்த மசுருக்கு எத்தனை பேர்? மசுருன்றது ஒரு பேர் தானா? என்ன பேரு? மண்டையில இருந்தா மண்டை மசுரு. மண்ட முடி. மண்ட முடி. மண்ட மசுரு. டேய் அவ எதையாவது சொல்லி விட போறாடா. தெரியல என்ன நினைச்சேன். மண்ட முடி சொல்ல மாட்டியோ? மண்ட மசுருடா. உனக்கு தெரியல என்ன போடா. தெரிஞ்சவங்கள சொல்ல விடுறா. உனக்கு தெரியல ஓடி போயிட்டாப்லையா? அந்த ஆளை விரட்டுறதுக்கு எவ்வளவு பாரு. சாமி விரட்டவுல நம்ம வர்றவாடு பெருமாடு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. போய் மரியாதை போரு. ஓ அப்பாடா இந்த ஆளை சமாளிக்கக்குள்ள பெரும்பாடா. மண்டையில இருந்தா ஏன்டா அழுகிற?
அப்பேற்பட்ட பெண்மகளாகப்பட்டவளுக்கு கூந்தல் தான் அழகு. பின் தூங்கி முன்னெழுவள் பத்தினி. இரவு எல்லாரையும் தூங்க விட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சாதத்தை அதுல தண்ணீரை ஊத்தி இருக்கிற குழம்ப சுட வச்சு சுத்தப்படுத்தி தண்ணியை ஊத்தி குழம்பு கொதிக்க வச்சு படுத்துருவா. பின் தூங்கி எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி எல்லாருக்கும் முன்னெழுவாள். அவள் தான் பத்தினி. முன்னாடி எழுந்து வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரவழைப்பாள். தப்பு நீங்க சொல்றது தப்பு. வாசலி தண்ணி தெளிச்சு கோலம் எடுக்கிறதெல்லாம் தப்பு. அது அந்த பெண்மகள் செய்ய இந்த காலத்திலே வாசலிலே ஓசை வச்சு அடிச்சு ஓசை வச்சு அறிவுபூர்வமான அதன் தண்ணிதான் நல்ல விஷயம். என்ன விஷயம் பேசுறேன்? கோலம் போடுறா. வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறது என்ன காரணம்? அதுக்கு போய் அவன் சொல்றாரு ஓசை பிடிச்சாடி. ஓசை பிடிச்சாடி. ஏதோ தண்ணியை தானே தெளிக்கிறாங்க. மாட்டு சாணங்கள் ஏன் வாச தொளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா நல்ல கொஸ்டின் தான். ஏன் வாச தொளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா கோலப்பொடி ஒரு பொடி 12 ரூபா வந்துச்சு. கலர் பொடி தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணம் பொங்கல், கரும்பு ஒரு மொழி 20 ரூபா. தண்ணியை தொளிச்சு ஏன் கோலம் போடுறாங்கன்னு தானே கேட்டாரு. நீ என்னடா மாட்டு பொங்கலுக்கு போயிட்டு கரும்பு இதெல்லாமாடா கேட்டாரு அவரு. கேட்ட மட்டும் பதில் சொல்ற போக பழகு. என்னடா நீ ஏன் வாச தொளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா கேள்வி. கோலங்கள் நிறைய வகை உண்டு. 5.5 வருஷ, 8.3 வருஷ. இவன் திருந்த மாட்டான்டா. திருந்த மாட்டான்னு தான் சொன்னாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதனாலதான் 7 தெரியுமா தெரியாது. இவன் திருந்த மாட்டான்டா. அவனை போய் சொல்றா அவட. நீ வாங்க. மணிக்கணக்கில் சொல்லுவா. இது நீங்க வாங்க. ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போற பதில போயிட்டு என்னமோ மணிக்கணக்கில் பொங்கலுக்குன்றியா கரும்புன்றியா 5.5 வருஷங்கிற 5.5 சாமி. ஏன் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? அறியாத நம்ம பேசிட்டேன் கோச்சுக்கிறாங்க. சரிங்க. வாச தொளிச்சு ஏன் தண்ணியை தொளிச்சு கோலம் போடுறாங்கன்னு சொன்னா தாய்மார்கள் போடுறாங்க காலையில இருந்த உடனே. ஆமா. கோலம் போட்டு தண்ணியை தொளிச்சா அந்த கோலம் அழிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு 5.6 வருஷம் 7.8 வருஷம் அவளே சாமி போயிடுவா, நம்மளும் போயிடுவா. இதுக்கு போயிட்டு கரும்பு தட்டைன்றா என்னடா அதாட்டே சாமி தான் போயிட்டாரா இன்னும் கேள்வியோ நம்மகிட்ட கேட்க மாட்டாரு. நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன பதில் தெரிஞ்சிருக்கு? நம்மளுக்கு பதில் ஆமா ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட்டு போனா அவர் ஓடி போயிடுவாரு. கோலம் என்பது முடிஞ்சா தெரியாம உங்கள்ட்ட கேட்டேன். பள்ளிக்கூடத்து பேல வேட்டி விட்டு தெரியாம தொழிக்கெல்லாம் கோலமே போடலன்றாரு. எதுவுமே நடக்கல. வீடே கட்டல. கட்டினா தானே வாசம் இருக்கும். அதெல்லாம் நான் கேட்கல. இனிமேல் உங்களுக்கு பைபாஸ் ரோடு. இனிமேல் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன். நல்ல மனுஷன் கேட்பான கேள்வி கேட்க மாட்டேன். உள்ள ஆளோட சொன்ன ஒரு சத்தம். தோண்டி எடுத்தா தொருண்டி எடுத்தா. பத்தியெல்லாம் கோமியத்தை சொல்றேன். சோ ஆளோலம் சோ. என் தங்கச்சி வள்ளி. ஒருவருக்கு இருவர். ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. டேய் ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்காங்க. நாங்க வெளியே இருக்கோம். எப்படி போகுது? வேட்டா அப்படி சொல்ற. அப்படிதான் சொல்லுவான். வெளியே இருக்கேன். என் ஆள் ஒண்ணு இருக்கு. அழைத்து வாருங்கள். அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். என்னிடம் அழைத்து வாருங்கள். பாருங்கள் அண்ணே 3 தடவை அழைச்சு வாங்கன்றாரு. என்ன மறுவிடா? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கள் என்று சொல்கிறார். கூட்டியாந்தா? என்ற சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்துட்டு எனக்கு அசிங்கம்டா. சிவகங்கை மாவட்டம் என்றால் என்ன? மதுரை மாவட்டம் என்றால் என்ன? நம்மளுக்கு தேவை பணம் தான். இளைஞர்கள்லாம் டோக்கன் வாங்கிடுவார்கள். நீ டோக்கன் கொடு, நான் பணத்தை வாங்குறேன். எனக்கு வேணாம். ஏண்டா அசிங்கம்டா. இதுல என்ன போய் அசிங்கப்படுற பையப்பா மணியண்டா? என்ன அசிங்கம்? மாமா வேலை பார்க்கறதுக்கு போய் எல்லாரும் மாமா அண்ணே இந்த ஒரு வேலை தானே பார்க்காம இருந்தீங்க. எல்லா வேலையும் பார்ப்போம். எங்களுக்கு தேவை பணம் தான். கண்ணே வெள்ளையம்மா கட்டமும் நாடகம்டா. அண்ணன்டா வெள்ளையம்மான்னு கூப்பிடுவேன். அன்னக்கிளியே என் அருங்கிலேயே அருயினாயே வெள்ளையம்மா கண்ணே அண்ணாம் போல ஒரு அரை நடந்து அருகினில் வருவாயடி கண்மணியே செவல் போருக்கு சென்றனதா. தம்பி ஊந்துட மாட்டியா? எங்க ஒன்றது வாய வைக்கிற தங்கச்சி சியா ஏமா மல்லிகையே மல்லிகையே தூ
வாழ்த்துது என்னை செண்பகப்பூ மல்லிகை மட்டும் வந்து வந்து வாழ்த்துது என்னை கனவுகள் போல கண்ணிலேயே வரும் நேரம் மனதினில் வாழும் இன்பத்தேனும் கலந்தோடும் ஆடி பாடத்தான் வருமாச தீருவோ மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தண்டலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் திருநூலாகினே தேயாமலே பிற போலாகினே காகாது இனி தூங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தண்டலையே நீ சேர்த்து போ. அழைத்த காரணம் என்னவோ? சாமி வந்திருக்கிறார். இங்கே இருக்காரு சுவாமி, அழைத்து வருங்கள். வணக்கம் சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணுனக்கு வேணாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணுனக்கு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. ஆடிப்படி வரவேற்பு தமிழ் பண்பு பார்ப்பதற்கு இவ்வளவு அழகா இருக்கின்றது. மலைவராயத்தில் வந்து வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். நீங்க 5:30க்கு வந்து கொடுத்து விட்டுட்டு டாடாஸ் புக் பண்ணி அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே அடுத்தபடியாக உங்கள் தங்கையை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். உங்கள் தங்கை அம்மாவை அம்மா பிச்சை போடுங்க. அம்மா
சிறப்பா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அடுத்து ஒளிபெருக்கி ரொம்ப நன்றிப்பா. அம்மா இங்க உங்க அண்ணனை பாரு. அண்ணா அழைத்த காரணம் என்ன? அல்லவேல அண்ணனை காலி ஒண்ணு தெரிஞ்சே தங்கச்சி. அண்ணா வணக்கம்ண்ணா. தங்கச்சி வணக்கம். என்னது அண்ணா இது என்னது? இது எது? நானே பயமுறுத்துறாரு. கொல்ல முயற்சி பண்ணிருக்கிறாய் வள்ளியை. அண்ணே இது என்னது? துண்டு தங்கச்சி. என்ன நேத்து போட்டது. இத வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இத வச்சு உருவிட்டு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காரு. உருவி விளையாட. அழைத்த காரணம் என்ன? அழைத்த காரணம் நம்மளிடம் சாமி வந்திருக்கிறார். நம்மளிடம் சாமினா இந்த சாமி நாரத மகரிஷி. நாரத மகரிஷி நம்மிடத்திற்கு வந்திருக்காரா? உண்மையாக? சத்தியமா உண்மையாக? உண்மையாக இந்த பிள்ளை மீது மண்டை மீது ஆணையாக. ஏன் மண்டை தான் கிடைச்சுச்சா? இல்ல மண்டையில சத்தியம் பண்ணு. சாமி அழைத்து வகவகலாம். வரவேண்டு சாமி. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. ஆமா. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தண்ணி குடிக்க மாட்டாரு சுவாமி. தண்ணீர் கொடுக்கணும்னு மத்தையாட்ட நீர் இல்லாம போச்சு. காற்றை மட்டும் உண்டக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், நாரத மகரிஷி வர வேண்டும். வாராயோ தோழி வாராயோ, வடபந்தல் காண வாராயோ, மனமீது கொண்டு மனமீதான திருநாளை காண வாராயோ. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். அம்மாவின் மகிழ்ந்தன் வருக, கலைவாணி புகழ்வன் வருக. அம்மாவின் மகிழ்ந்தன் வருக, கலைவாணி புகழ்வன் வருக. வருகையில் மகிழ்ந்தோமே, மல்லைக்கு நல்லாசை தர வேண்டும். வருகையில் மகிழ்ந்தோமே, மல்லைக்கு நல்லாசை தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். அறுபத்தி நான்கிலும் கள்ளைகள் இங்கு கற்றவரை சுவாமி வாங்க. அறுபத்தி நான்கிலும் கள்ளைகள் இங்கு கற்றவரை சுவாமி வாங்க. தேவர்கள் மூன்று மாமுனியே, மல்லைக்கு நல்லாசை தர வேண்டும். தேவர்கள் மூன்று மாமுனியே, மல்லைக்கு நல்லாசை தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். மனமேலும் கொண்டு மனமீதான திருநாளை காண வாராயோ. வாராயோ தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், நாரதர் மகரிஷி வர வேண்டும். கலைவாணி புத்திரனை வருக வருக, பிரம்மனின் மைந்த